அனைவருக்கும் வணக்கம். சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மகான் அகத்தியர் எழுதிய ஞான பாடலை வந்து பார்க்க போகிறோம். பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பேரு சொன்னேன், ஊரு சொன்னேன், இடமும் சொன்னேன், பின்களையும் முன்களையும் ஒடுக்கச் சொன்னேன், பாருலகில் பல நூலில் மார்க்கம் சொன்னேன், பல பேர்கள் நடத்துகின்ற தொழிலைச் சொன்னேன், சீருலகம் இன்னதென்று திரட்டிச் சொன்னேன், சித்தான சித்தெல்லாம் சுருக்கிச் சொன்னேன், நேரு சொன்னேன், வழி சொன்னேன், நிலையும் சொன்னேன், நின்னுடம்பை இன்னதென்று பிரித்து சொன்னேன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாடல்ல அருமையா சொல்றாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரு, ஊரு, இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயத்த உள்ள பொருத்தி சொன்னேன். அதான் உண்மை. இப்போ வெளியில இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், அதாவது வந்து ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா, அதாவது சாதாரணமா சிதம்பரம் இருக்கு அப்படின்னா, சிதம்பரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அம்பலம், அதாவது வந்து பேரம்பலம், சின்ன அம்பலம். அப்போ அந்த சிதம்பரம் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அம்பலமா இருக்கிறாரு. அதை நம்ம பேரம்பலத்தோட இணைக்கணுன்றது தான் வந்து அவர் சொல்ல வர்றாரு. பேரு சொன்னேன், ஊரு சொன்னேன்னு சொல்றாரு. பின்களையும் முன்களையும் ஒடுக்கச் சொன்னேன் அப்படின்னா, அதாவது வந்து நம்மளுடைய வாசி நிலையை தான் எங்கேயுமே அவங்க வலியுறுத்துறாங்க. வாசியை வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா இடகலை, பிங்கலை, சுழுமுனைன்னு சொல்லி நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில் வந்து அது எங்க ஒடுக்கணும் அப்படின்றத வந்து சொன்னாங்க. பாருலகில் பல நூலில் மார்க்கம் சொன்னேன். இப்போ பிற மதங்கள் இருந்தாலும் சரி, பிற மொழிகள் இருந்தாலும் சரி, அதுல சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் ஒன்றுதான். அந்த ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூரணம். இந்த பூரணத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து தன்னுடைய மார்க்கத்தின் வழியாக சொல்ல வராங்க. அதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்க முடியாம போறதும் அவங்களுடைய செயல்பாடா இருந்தாலும் கூட, ஆனா உண்மை வந்து பல நூல்கள் சொல்றது அதுதான். அதே மாதிரி வந்து பல பேர்கள் நடத்துகின்ற தொழிலும் சொன்னேன். இந்த பல பேர்கள் சொல்றாங்க இல்லையா, அந்த ஆன்மீகத்துல பல விஷயங்கள், அதெல்லாம் என்ன ஏது, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து தெளிவா சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. சீருலகம் இன்னதென்று திரட்டி சொன்னேன். அதாவது வந்து எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா திரட்டி ஒன்றாக்கி இதான் அப்படின்றத வந்து சாதாரணமா சொல்லிட்டேன்றாரு. சித்தான சித்தெல்லாம் சுருக்கி சொன்னேன். அதாவது நீங்க இதுக்காக வந்து அலைய வேண்டியதோ, திரிய வேண்டியதோ, போக வேண்டியதோ, வர வேண்டியதோ, நிறைய வந்து நம்ம நேரங்களை வீணாக்கணும். அதான் சித்து. இந்த சித்தை வந்து செலவு பண்ணி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் போது, இல்லை மகான் அகத்தியர் எழுதின அந்த நூலை வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா, கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் சொல்லிட்டேன் என்ன ஏதுன்னு. நேருலகம் நேர்வழியே நிலையச் சொன்னேன். அதாவது வந்து நேரு உலகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உண்மை வந்து நிலையானது எது, நிலையற்றது எதுன்றதை வந்து சொன்னேன்னு சொல்கிறாங்க. நின்னுடம்பை இன்னதென்று பிரித்து சொன்னேன். உடம்பையே நான் வந்து பிரிச்சுட்டேன். இது எது இந்த உடம்புல இந்தந்த விஷயம் இருக்கு, இது எது இப்படி இருக்குதுன்றத உடம்புலயும் வந்து நான் பிரிச்சு இப்படி சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் நீங்க எதையும் தேடி போய் அலைஞ்சிக்கிறதுனால உங்களுக்கு அறியாமையை தான் விளையுமே கண்டி உண்மைத்தன்மையை வந்து விளையக்கூடிய தன்மை இருக்காது. அதனால உண்மைத்தன்மையை வந்து விளைச்சிக்கணும் அப்படின்னா இந்த பாடல் இருக்கக்கூடிய தன்மையை வந்து எடுத்து நல்ல குருவிடம் சென்று அற்புதமான அவருடைய பயிற்சி முறைகளை வாங்கி முயற்சியாக செஞ்சு, குரு தரும் பயிற்சியை தினம் செய்யும் முயற்சியே வந்து பார்த்தீங்கன்னா தீட்சைன்னு சொல்லுவாங்க. அந்த தீட்சையை வந்து பெற்றுட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நல்ல பலனை எதிர்பார்க்கலான்றது அந்த பாடலோட நோக்கமாக இருக்குது. நன்றி. சித்தம் சிவமாகட்டும்.